ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். நீங்கள் மணி மேக்கிங்கிற கான்செப்டை நீங்கள் நிறைய பேர் வித்தியாசமான வழிகளில் நீங்கள் ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க அந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கை. ஸோ அந்த இது நம்ம சொல்கிற கான்செப்டை வந்து சில நேரம் நீங்கள் ஆஃப்லைன் மணி மேக்கிங்லேயும் நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம். என்னென்னா இங்கே வந்து வர்ச்சுவல் ஒர்க் பிளேஸ், அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு இடத்த போய் ஒர்க் பண்ணிக்கலாம். அது மற்ற எல்லா கான்செப்டும் வந்து சேம் தான். நீங்கள் எப்படி இந்த ரியலான இந்த ஃபிசிக்கலாக மணி மேக் பண்ணுற கான்செப்டை விட்டுட்டு இது வித்தியாசமாக யோசிச்சிங்களோ உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸும் வந்து சரியாக வராது. இப்போ ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற இப்போ நீங்கள் ஒரு மணி மேக்கிங்கில் ஆஃப்லைனில் நான் 2-3 டைப் ஆஃப் சொல்கிறேனே, அது நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் ரியலாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி மணி மேக் பண்ண போகிறீங்க. அது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் என்ன பிஸ்னஸ் இதாகுதுன்னு சொல்லி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நீங்கள் ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களோட கம்பெட்டிட்டர்ஸை பார்க்குறீங்க, அவங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நம்மளே இதில் ஏர்ன் பண்ணலாம்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வித்தின் டேயிலே நீங்கள் இதை ரிச் ஆகுறீங்களா, வித்தின் மந்த்லேயே நீங்கள் அதை ரிச் ஆகுறீங்களா, அதாவது உங்கள் கம்பெட்டிட்டர்ஸ் மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களா? இல்லை, அதுக்கான எஃபர்ட் நீங்கள் கட்டாயம் போடணும். ஏன்னா அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு படிச்சு நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வந்து ஒரு டாக்டர் ஆக்க போறீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் வந்து அந்த பிள்ளை அப்படியே வச்சிருந்து சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும் கொண்டு விட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் ஆக்குறீங்களா? இல்லை. அப்போ இது எப்படின்னு ஒரு சொன்ன உண்மையான கான்செப்ட் வந்து அதுக்குன்னு ஒரு எஃபர்ட், ஒரு காலம் ஒன்று தேவை. அந்த காலத்தை நீங்க சரியா யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க மணி மேக் பண்ண போறீங்க. அது ஸ்டெபிளா கொண்டு வரதுக்கு இதுல நீங்க போடுற எஃபர்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நீங்க நினைக்க கூடாது கம்பெடிட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள பீட் பண்ற அளவுக்கு உங்களோட ஒர்க் வந்து அமையணும். ஓகேயா? ஸோ இது வந்து அது யார் கண்டினியூஸா இருந்து செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அது சாத்தியப்படும். இவன் வந்து நீங்க டாக்டர் பிள்ளைய படிக்க வைக்க போறீங்கன்னா முதல் பிள்ளையும் சரிக்கு விடணும். அதுக்கு அப்புறம் கிரேட் 5 படிக்கணும், கிரேட் 10 படிக்கணும், 11 படிக்கணும், பாஸ் பண்ணணும், EL படிக்கணும். முதல்ல அந்த பிள்ளை படிக்கணும். ஓகே, அந்த பிள்ளை சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா விளங்கும். அந்த படிச்சு அதுக்கேற்ற மைனாலஜி இல்லைன்னா அந்த பிள்ளை சயின்ஸ் படிக்காது, வேற ஒன்று தான் படிக்கும். ஓகே, என்ன மொண்டசத்தில் எல்லாரும் கேட்டால் இன்ஜினியர் டாக்டர். பட் அந்த ஓயிலுக்கு போன பிள்ளை தான் பிள்ளைக்கு அந்த சரியான இது விளங்குது. என்ன அந்த சும்மா சொல்றதுல மட்டுமில்லை, அது படிக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குதா. ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் தான் அது. அதே மாதிரி நீங்க இதான் ரியல் மணி மேக்கிங் வந்து ஒரு எஃபர்ட்டை போட்டு அந்த எஃபர்ட்ல இருந்து நீங்க மணி மேக் பண்ண மாதிரி அதுக்கு பொறுமை, தியாகம், டெடிகேஷன், கன்சிஸ்டன்ட் இதெல்லாம் நிறைய தேவைப்படும். ஓகே, இதே கான்செப்ட் தான் என்னோட ஆன்லைன்லையும். ஸோ ஆன்லைன்ல நீங்க மணி மேக் பண்றதுனாலும் ஆன்லைன்ல இருக்கிற இந்த வெப்சைட்ஸ்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். இது ஓவர் நைட்ல உங்களை ரீச் ஆகாது. ஸ்கேம் ஆனதுகள் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு வியூவை தரலாம். பட் இது வந்து அப்படியா இது பண்ணாது. ஓகே, அதே மாதிரி வெல்ஃபியர் அகாடமியால நான் கண்டக்ட் பண்ற இந்த ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம், இந்த ரெண்டு கான்செப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு 100% வந்து உங்களோட எஃபர்ட்லெஸ், அதாவது எஃபர்ட்லெஸ்னு சொன்னா எஃபர்ட் நீங்க பொறுத்த மட்டும் இந்த ரிஸ்க் வைஸா கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்பவே குறைவான கான்செப்ட். அப்ப நீங்க ஜாப்ஸ் இங்கே இருக்கும், நீங்க அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா ஏர்னிங்ஸ் வராது. இப்போ நீங்க இருந்து வேலை செய்தா தான் மணி வரும். இது பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்களுக்கு ஓகே. இல்லைன்னா சில கான்செப்ட் இருக்கு, என்னன்னா ஓர்டர் வாரது. ஓர்டர் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஓர்டர் வருது, ஒரு நாளைக்கு 2 ஓர்டர் வருது. ஓகே, ஒரு நாளைக்கு 10 ஓர்டர் வந்தா நீங்க ஒன்றும் செய்யல. இப்போ என்ன க்ரோத் ஆகுறதுனா நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க க்ரோத் ஆகுறதுன்னு தான் எல்லா கான்செப்ட்லயும் ஒர்க் பண்றீங்க. ஒரு ஓர்டர் மட்டும்தான் வரணும், நீங்க என்ன செய்யலாம், யாரையுமே வந்து இது பண்ணே இயலாது. ஓகே, ஸோ அப்போ ஓர்டர்ஸ் வந்துட்டு அப்போ இது வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்க சாத்தியப்படாது. இல்லை இந்த ஃபோக்கஸே ஒரு ஃப்ரீலான்சர் நான் ஒரு பில்டப் பண்ணியிருக்க போனால் நீங்கள் இதையே ஃபுல் டைமாக செய்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது லோக்கல் டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை அது கொண்டு வந்து தரும். அது உங்களோட ஒர்க்லேயே இருக்குது. ஓகே, இதில் கஸ்டமர் தங்கியிருப்பாரு, அவரை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ரைட். ஸோ இந்த கன்செப்டை உள்ளடக்கின மாதிரி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மெயினாக நிறைய வீடியோஸில் நான் சொல்லிக்கிறோம், வாய்ஸ் கட்டில், டெக்ஸ்டில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணினாலும் கட்டாயமாக இந்த பெசிவ் இன்கம்மை இப்போ உருவாக்குங்க. ஏன்னா பெசிவ் இன்கம்ங்கிற கன்செப்ட் வந்து இதுதான் உங்களை வந்து நீங்க சொல்ற மாதிரி ரிச் ஆக்கும் லாங் டேர்ம்ல. ஓகேயா? ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். நீங்க இந்த ஆக்டிவ் இன்கம், நீங்க பெசிவ் இன்கம் ஜாயின் பண்ணாலுமே நான் உங்களை எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறேன்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல இருந்து மந்த்லி ஒரு $5 நான் டெலிகிராம் சேனல் லிங்க் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அது கூகுள் வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணுங்க, என் சோஷியல் மீடியா பயோஸ்ல அதை வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்றேன். அது டெலிகிராம்ல போயிட்டு வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களோட இது வரும். அல்லது நீங்க கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணாலும் டெலிகிராமில் சொல்லி வரும். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி பாருங்க. 6 வருஷமா நம்ம ரன் பண்றோம். 6 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ்ல ப்ரூஃப் எல்லாம் பின் பண்ணிட்டு மொபைலில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு பிள்ளைகள் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு பண்றீங்க. ஒரு மாசம் அட்லீஸ்ட் அந்த பிள்ளைகள் $50 மேலே மொபைலை வச்சுட்டு ஒரு பண்ணுங்க. இதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு டபுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க க்ரோத் ஆகணும் ஒரே வட்டத்துக்குள்ள இல்லாம. ஓகே, ரைட். ஏன்னா மைக்ரோ டாஸ்கிங், டேட்டா என்ட்ரி எல்லாம் ஒரு வித்தியாசமான கான்செப்ட். அதை நீங்க பார்வையில ஒரு மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது வித்தியாசமா பெர்ஃபார்ம் பண்ணா நீங்க க்ரோத் ஆகலாம். ஓகேயா? அப்ப இப்படியெல்லாம் ஏர்ன் பண்றாங்கள்ட்ட நான் சொல்றது மந்த்லி ஒரு $5 மட்டும் எடுங்க. உங்களை பெசிவ் இன்கம்ல ஒரு பெரிய அசெட்ல கொண்டு வந்து விடுவேன். உங்களுக்கு தெரியும், நான் ப்ரூஃப் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்க டெலிகிராம்ல. நிறைய ப்ரூஃப் ஒரு 2 டேஸுக்கு முதல் ஒரு நாளைக்கு பெசிவ் இன்கம்ல இமேஜ் வந்து $43 ஒரு நாளைக்கு சேல் ஆயிருக்கு. நீங்க பாருங்க,
ஓகே 8 மாசத்துக்குரிய சேல்ஸை வந்து ஒரு நாளைக்கு இந்த அப்கிரேட்டை நான் $5 பண்ண சொன்னேன். நீங்கள் $5 இது பண்ண தேவையில்ல. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் உண்டு, கென்வா ஃபைவ்ல இது ரெண்டு தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் அன்லிமிட்டடாக ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்குரிய எக்ஸஸ் அவங்களே வச்சிருக்காங்க. இது ப்ரோக்கன் மெத்தடாக அது அவங்களே வச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இல்லை அதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டம் படி அதை நீங்கள் செய்தீங்கன்னு ஒரு சொன்னால் இதில் எந்த ஒரு சிக்கலும் வராது. ஓகே, சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் யோசிக்க போனால் தான் பிரச்சனை வருது. ரைட், ஓகே, இந்த எக்ஸஸ் நான் தந்துடுவோம். பாருங்கள், இவர் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு $43-44 சொன்னால் 8 மாதம் அப்கிரேட் பண்ணுறது. பட் இவர் வந்து 1 இயருக்கு அன்லிமிட்டட் எக்ஸஸ் வந்து அவனுக்கு கொடுத்துருக்கிறாங்க ஃப்ரீயாக இவருக்கு. ஓகே, அப்படி பெர்ஃபார்மர் அதுமாதிரி நிறைய போனஸும் கொடுப்பாங்க. ஓகே, அப்படியான ஒரு பெர்ஃபார்மர் தான் இவர் வந்து வீடியோ. இப்போ இதுவரை காலமும் உங்களுக்கு இமேஜஸ் அப்லோட் பண்ணிட்டு இமேஜ்ல இருந்து மணி மேக் பண்ண தெரியும். இப்போ பாருங்க, வீடியோஸுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. $16.8. ஒரு வீடியோக்கு $16.8 ஒரு வீடியோவிலே நீங்கள் 3 மாசத்துக்குரிய எக்ஸஸ் எடுத்துடலாம். ஒவ்வொரு நாளும் சேல்ஸ் நடக்குது. எனக்கு இந்த ப்ரூஃபை ஷேர் பண்ணிக்கொள்ள ஸ்பெம் ஆயிருந்து அப்படி சேல்ஸ் நடக்குது. ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரியாக முறையாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் இருந்து க்ரோத் ஆகலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அப்படி ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ் தான் இந்த அடோபி ஸ்டாக், ஷட்டர் ஸ்டாக்குங்கிற இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம். நீங்கள் ஒரு மாதத்துக்குரிய ஒர்க்கை ஒரு நாளைக்கே பண்ணலாம். ஈவன் நீங்கள் மொபைல்லேயே பண்ணலாம். நான் மொபைல்லேயே தான் இந்த ஒர்க் எல்லாமே நான் பண்ணுறேன் பெரும்பாலும். ஏன்னா நான் மொபைல் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி மொபைலில் வந்து நான் மவுஸ் யூஸ் பண்ணுறேன், கீபோர்ட் யூஸ் பண்ணுறேன், ப்ளூடூத்லேயே யூஸ் பண்ணுறேன். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பழகி எடுத்தீங்கன்னு சொன்னால் இதை உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸை வச்சு உருவாக்குங்க. சில பேர் ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு, அவருக்கு அது சக்ஸஸே ஆகலை. ஜாயின் பண்ணியிருந்தாரு, ஏன்னா கிளாஸுக்கு நான் சேர போகிறேன்னு சொன்னார். நான் இதை ஒரு ஃபுல் டைமாக செய்ய போகிறேன், நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு லேப்டாப் வாங்கி வைஃபை வாங்கி எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸ் ஃபீஸும் பே பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணால் ஒர்க் ஆளுக்கு செட் ஆகுது. அவருக்கு அந்த ஏர்ன் பண்ணதுனா ஓவர் நைட்டில் அவருக்கு வரணும். அப்படி வரணுங்கிற ஒரு வியூ ஒன்று. அவர் போய் சரியா இது பண்ணி நான் கடைசியில் வந்து அவர் வச்சுட்டு இருக்கிறதே சரி வராது அப்படின்னு சொல்லி நாங்களே அவர் ரிமூவ் பண்ணி விட்டோம். ஓகே, இப்படி எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த நிலையில் வச்சு உங்களை நீங்கள் க்ரோத் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது ஒன்று வரும். ஓகே, மொபைலை வச்சுட்டு கம்ப்யூட்டர் வாங்கினாக்களும் இருக்காங்க, மொபைலை வச்சுட்டு மொபைலே 2-3 வாங்கினாக்களும் இருக்கிறாங்க. ஓகே, இப்படித்தான் நீங்கள் உங்களை க்ரோத் பண்ணிக்கொள்ளணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு மெஜிக்கல் வைஸான இது பண்ணுவாங்க. கட்டாயமாக எல்லாரும் பெசிவ் இன்கம் உருவாக்குங்க. ஃபேஸ்புக் இருக்குது, அதே ஒரு கன்செப்டை உருவாக்குவாங்க. ஏ இமேஜில் அது என்னென்ன வழிகளில் யூஸ் பண்ணிடுமோ அந்த வழிகளில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து தருமா. இது சம்மந்தமான கிளாஸஸ் தான் நான் கண்டக்ட் பண்ணுறோம். 6 இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறோம். 1 மாதம் 2 மாதம் இல்லை லைஃப் டைம் எக்ஸஸ் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண உங்களுக்கு ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற கன்செப்ட் சொல்லுவோம். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம் ஸ்கீம் 2 ஃப்ளெக்சிபிள், பேமெண்ட்டும் ஃப்ளெக்சிபிள். ஒரு வெப்சைட்டு படிப்பிக்கிறதுக்கே 20,000-30,000. பட் எங்களுக்கு அப்படி இல்லை. அந்த கன்செப்ட் நாங்கள் சரியாக இது பண்ணுறோம். ஃபைனான்சியலாக அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுல எனக்கு ஒர்க்கே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே இல்லை. நாங்கள் அந்த அளவுக்கு செட் பண்ணி தந்திருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது நீங்கள் ஒர்க்கு போகிறவங்க, கவர்மெண்ட் ஒர்க்கர், ப்ரைவேட் ஒர்க்கர், நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு $100, $50 அதுக்கு போனஸ் எல்லாம் பே பண்ணுற ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக நாங்கள் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிட்டோம். இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தயாரில் கட்டாயமாக வில் ஃபியூச்சர் நீங்கள் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப் சேனலை செக் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஒரு மென்டர் இருக்குது, இல்லை ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துருக்கீங்க, கட்டாயமாக சூட்டபிளாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.